வெல்கம் டு லேசி லேடி லைஃப் ஸ்டைல். பாவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 300 கிராம் பாவக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதான் தேவையான பொருட்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்புல இரும்பு சட்டி வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்குனா போதும். ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க 300 கிராம் பாவக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுக்கலாம், நல்லா அடி பிடிச்சுக்கும். ஒரு 2 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லயே வச்சு கிளறிக்கலாம். பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் கூடவே 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அடுப்பு சிம்லயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன், இல்லைன்னா அடி பிடிச்சுக்கும். நம்ம இதை தண்ணியே ஊத்தாம லோ ஃப்ளேம்லயே வச்சுதான் வேக வைக்க போறோம். இப்போ தண்ணி ஊத்தாமலே லோ ஃப்ளேம்லயே 10 நிமிஷம் பாவக்காய் நல்லா வந்துருச்சு. ஒரு 3/4 வேக்காடுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். தட்டை போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணோம்னா நமக்கு பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிறிஸ்பியான பாவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்னைக்கு தயிர் சாதத்தோட சர்வ் பண்ணிருக்கேன். இது சாம்பார், ரசம் எல்லாத்துக்கூடயும் நல்லா செட் ஆகும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Please subscribe for more videos.